ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, 6:30 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கணும், மணி 10:30 ஆச்சு, வீட்டுக்கு வரல. நாங்கள் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், நாங்கள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது சாப்பிடும் போதே எனக்கு சின்ன ஒரு வயிற்றுல ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். இது தப்பாக தான் எங்கேயோ போகுது, சரியான ஒரு விஷயம் மாதிரி தெரியல. இரவு 1 மணிக்கு இன்ஸ்பெக்டர் திரும்ப ஃபோன் பண்ணார், ஐயா அந்த மாதிரி நாங்கள் பாடியை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த குழந்தையினுடைய பாடி வந்து ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு காட்டுக்குள்ள she was raped and killed. 10வது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை. ஸோ உடனே நான் ஒரு வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பி 1 hour 1.5 hours போக வேண்டிய தூரம் ஒரு 3 மணிக்கு காலையில் ஸ்பாட்டுக்கு ரீச் பண்ணுறோம். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க, ரோட்டில் நிற்கிறாங்க, ஒரு 5000-6000 பேர். ஹைவேவை பிளாக் பண்ணிட்டாங்க. எல்லாருடைய இதில் ஆக்ரோஷம், கோபம். காவல்துறைன்னு யாரு கிடைச்சாலும் அடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதுவும் குறிப்பாக எஸ்பி வந்தாங்கன்னா எஸ்பி நம்ம விடக்கூடாது. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மழை வேற, நல்லா கனமான மழை. அவங்ககிட்டலாம் சமாளித்து பேசி உள்ள அந்த பாடியை பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மணி நேரத்திற்கு மேலே தாமதம். நான் எல்லாத்திட்டையும் லிட்டரலி மைக்கில் அந்த லவுட் ஸ்பீக்கரில் நான் பேசுகிறேன், இந்த மெகாஃபோனில். இந்த மாதிரி இந்த குழந்தையினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஃபொரன்சிக் எவிடன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம், ஸ்மெல் நமக்கு ரொம்ப வேணும், டாக் ஸ்பாட் பிக் பண்ணணும். ஆல்ரெடி மலை ஸ்மெல் இருக்காது, டாக் வந்து சென்ட்டுக்குனாச்சும் நீங்கள் வழி விடுங்க, 5000 பேர் நீங்கள் நபருங்க, ஏன்னா உங்கள் சென்ட்டே அங்கே இருக்கும். மக்கள் என்னை விடவே இல்லை, சட்டையை பிடிக்க வந்தாங்க, அடிக்க வந்தாங்க. நான் காவல்துறையிட்ட சொன்னது யாருமே எதுவும் செய்யாதீங்க, அவங்க என்ன எக்ஸ்ட்ரீம் ப்ரொவோக் பண்ணால் கூட நீங்கள் ஜஸ்ட்டு தடுத்து பாருங்கள், மற்றபடி டோன்ட் கோ ஆன் தி அட்டாக் சார்ஜ். அந்த குழந்தையை பார்க்குறவங்க அதன் பிறகு அந்த 3 நாட்களில் அக்யூஸ்டை பிடிச்சிடறோம். எப்பொழுதுமே நான் என்னுடைய பணிகாலத்தில் இது போல் யாராச்சும் இறந்தாங்கன்னா நான் வீட்டு கண்டலன்ஸ்க்கு போவேங்க. நான் கிராமத்தில் வளர்ந்த பையன், அது எப்பொழுதுமே ஒரு ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம ஜூரிஸ்டிக்ஷனில் யார் இறந்தாலும் கூட காவல்துறை கண்காணிப்பாளராக வீட்டுக்கு போய் அந்த கண்டலன்ஸை கேட்கறதுக்கு. அப்போ வீட்டுக்கு போகும்போது அம்மா உட்காந்துருக்குறாங்க. இந்த மாதிரி நீ பார்த்தோன்னே ஒரே கேள்வி தான் கேட்டாங்க, தம்பி நீ வந்து பிடிச்சிட்ட, 3 நாளில் பிடிச்சிட்ட, சிஎம் விருதெல்லாம் வாங்கிட்ட, அதெல்லாம் ஓகே தம்பி, எனக்கு என் பொண்ணு தான்ப்பா வேணும், பொண்ணை திருப்பி கொடுப்பாங்க. சடலத்தில் எரிச்சாச்சு. அப்போ நான் அம்மாட்ட சொன்னம்மா, இந்த மாதிரி வந்து எல்லோருமே எங்கள் முயற்சியை பண்ணுறோம், காவல்துறை இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, நேர்மையாக இருந்தாலும் கூட, நாணயமாக வேலை பார்த்தாலும் கூட எங்களையும் தாண்டி குற்றங்கள் நடக்குது. அது எங்கள் எல்லோருக்கும் வருத்தமாக இருக்குது. ஆனால் அவங்க இந்த மாதிரி நேரத்தில் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பொண்ணு ரேப்ட் அண்ட் கில்ட் அப்படிங்கும் பொழுது எங்களுக்கு வருத்தம் தாங்கம்மா, நீங்களும் மனசை தேர்த்திக்கணும்னு சொல்லும் பொழுது அப்போ நான் வீட்டுக்கு வந்து யோசிச்சேங்க, அந்த பொண்ணு எதற்கு இறந்தாங்க, ஒய் திஸ் கேர்ள் டைட், எதுக்கு அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்க. இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் ஒரு பேப்பர் எடுத்து ரூட் காஸ் அனாலிசிஸ் போட்டோம். ஏன் அந்த பொண்ணு 6:30 மணி வரைக்கும் ஸ்கூல்ல இருந்தாங்க? சரி, 6:30 மணிக்கு ஸ்கூல்ல இருந்த பொண்ணு ஏன் நடந்து போனாங்க? 4 கிலோமீட்டர் நடந்து போனாங்க காட்டு வழி பாதையில். ரூட் காஸ் அனாலிசிஸ் நம்பர் 1, பஸ் இல்லை. அவங்க நடந்து வர வேண்டிய கட்டாயம். காலையில் 4 கிலோமீட்டர் போகணும், சாயந்தரம் 4 கிலோமீட்டர் வரும். 2வது, அந்த ஸ்கூல்ல 2 கம்ப்யூட்டர் தான் இருக்கு. 10ஆம் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு ரேஷன் பண்றாங்க. ஸோ 4 மணிலேருந்து 4:30 வரைக்கும் 4 பேர், 4:30லேருந்து 5 வரைக்கும் 4 பேர், 5:30லேருந்து 6 வரைக்கும் 4 பேர். ஸோ இந்த குழந்தைக்கு அன்னைக்கு 6 to 6:30 ஸ்லாட், 4 to 4:30 சில குழந்தைகளுக்கு கிடைக்குது அதே கிளாஸ்ல கம்ப்யூட்டர் ஸ்லாட். நான் 2 கம்ப்யூட்டர் ரேஷன் பண்றாங்க. இந்த குழந்தைக்கு 6 to 6. அப்போ அந்த உள்ளூர்ல இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு 4 to 4:30 அவங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணு கடைசியா மாட்டிக்கிறாங்க. அப்போ தனியா போக வேண்டிய கட்டாயம். ரூட் காஸ் அனாலிசிஸ் நம்பர் 2, அந்த இடத்துல கம்ப்யூட்டர் பற்றாக்குறை. ரூட் காஸ் அனாலிசிஸ் 3, நான் குற்றங்கள் வந்து பல பரிமாணங்கள் நடக்குங்க, ஒரு பரிமாணங்கள் மட்டும் நடக்காது. போலீஸ் வெஹிக்கிள்னுடைய பேட்ரோல், லோக்கல் ரவுடி செக்கிங், உள்ள இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா முறையா அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்றாங்களா, மாசம் ரவுடி பெரேட் நடக்குதா, போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அது ரூட் காஸ் நம்பர் 3. இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 9-10 ரூட் காஸ் எழுதுறேன். இதை நாம எப்படி சரி பண்ண போறோம்? இந்த 10ல் 1 மட்டும்தான் என் கையில் இருக்கு. காவல்துறையை நான் வேகப்படுத்தலாம், பெட்ரோல் வெஹிக்கிள் நிறைய கொடுக்கலாங்க, அவங்கள ரவுடி ஷீட்டரை கரெக்டாக பிடிச்சிட்டு வந்து செக் பண்ணுங்களா. ஆனால் 9 என்னுடைய கையில் இல்லைங்க. என்னால் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க முடியாது. நான் காவல்துறை இருக்கக்கூடிய அதிகாரி. நான் என்னால் அந்த ஊருக்கு பஸ் வர முடியாது. நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ, நான் ரெவென்யூவில் இருக்கக்கூடிய அதிகாரி இல்லை. அப்போ எல்லாம் அந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பேசணும். உங்களை போன்ற நல்ல மனிதர்கள் எல்லாம் சேர்ந்தாங்க. ஒருத்தர் சொன்னார், ஐயா நான் பஸ் வாங்கி கொடுக்குறேன், ஒரு பழைய பஸ்ஸை வாங்கி நான் கொடுக்குறேன். அந்த பஸ்ஸில் ஒரு 16-18 பேர் போல மினி பஸ் ஒன்று வாங்கி கொடுக்குறேன். அந்த பஸ் அப்படியே ட்ரிப் சார்ட் போட்டுட்டு இந்த ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் அதே பிக்கப்பு அதே ட்ராப்புங்க ஐயா. இன்னொருத்தர் சொன்னார், ஐயா நான் டீசல் அடிச்சு கொடுக்குறேன் 6 மாதம். இன்னொருத்தர் சொன்னார், அடுத்த 6 மாதம் நான் அடிக்கிறேன். இன்னொருத்தர் சொன்னார், ஐயா நான் ஒரு 4 கம்ப்யூட்டர் கொடுக்குறேன்.
இந்த மாதிரி சொல்லி சொல்லி சொல்லிங்க ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மக்களே சொன்னதுக்கு அப்புறம் அவங்களே செஞ்சுட்டாங்க. எதுக்காக இந்த விஷயத்தை நான் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னாங்க, என்னை வேலையை விட வைத்த பல விஷயங்கள்ல இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நாம் இன்னும் கொஞ்சம் ஸ்கோப்பை பெருசா திங்க் பண்ணணும், சமுதாயத்தினுடைய அடித்தளத்துக்கு போகணும், ரூட் காஸ்ல பிரச்சனையை சரி பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் மேலே வரும் பொழுது பிரச்சனை வராது. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல நமக்கு தேவை, சொல்பவர்கள் தேவை, கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லோருமே இன்னைக்கு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்க. சொல்லக்கூடிய இடத்துல நம்ம 4 பேர் சேர்ந்து நம்ம ஊரை பசுமையாக்கலாம். நம்ம 4 பேர் சேர்ந்து வாலண்டியர்ஸ் கொண்டு வந்து தெருவை குப்பை எடுக்கலாம். நாம தமிழ் மன்றம் இருக்கு பொள்ளாச்சியில, குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கலாம். போன ஆண்டுக்கு முன்பு 54,000 பேர் 10ஆம் கிளாஸ் தமிழ்ல ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. இந்தியாவில் எங்கேயுமே தாய்மொழியில இவ்வளவு பேர் ஃபெயில் ஆனது கிடையாது. 54,000 பேர் தமிழ்நாடு சொல்லிக் கொடுப்போம். அடிப்படை முக்கியமான நம்முடைய சங்ககால இலக்கியத்தை எல்லாம் நாம சின்ன குழந்தைக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுப்போம். ஸோ இதையும் ஒரு சேவையாகத்தான் நான் பார்க்குறேங்க ஐயா. எல்லோரும் சரணாலயம் நடத்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. எல்லோரும் வனிதாம்மாவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவன் ஒரு படைப்பு, வனிதாம்மா இருக்கிறாங்க, ஒரு சரணாலயம் நமக்கு இருக்கு. ஆனா இங்க இருக்கிற நாம் எல்லோருமே நாம ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு சேவை பண்ணணும். பஸ் வாங்கி கொடுக்குறவங்க பஸ் வாங்கி கொடுக்கலாம், புக் வாங்கி கொடுக்குறவங்க புக் வாங்கி கொடுக்கலாம். உள்ளூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பையனை மேடை கூப்பிட்டு ஒரு லேப்டாப் கொடுக்கலாம். அரசு பள்ளிக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யலாம். நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கான புரோக்கன் ஹார்ட்ஸ் ஹீலாக ஆரம்பிக்கும் என்பது என்னுடைய தியரிங்க ஐயா. நாம் ஒரு மேம்பட்ட மனிதர்களாக, நல்ல ஒரு மனிதர்களாக நாம் மாற ஆரம்பிப்போம். அதனால அந்த இனிமையான விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட, பெரியவர்கள்லாம் இருக்கிறீங்க, நம்மால் இயன்றதை செய்வோம். அந்த பொண்ணு பேர்ல இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஒரு எஸ்பியா நான் பொறுப்பேற்றுக்கணும் இல்லைங்களா. நான் வெறும் பேச்சு மட்டும் பேசிட்டு ஐயா நீங்க பஸ்ஸை கொடுங்க, நீங்க டீசலை கொடுங்க, நீங்க கொடுங்கன்னு சொன்னா, அப்ப நான் சொன்னேன் ஓகே நான் பொறுப்பேற்றுக்கேன். இந்த பள்ளிக்கூடத்துல 10ஆம் வகுப்புல இப்ப இருந்து வரக்கூடிய முதல் பெண் குழந்தை யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இறந்து போன அந்த குழந்தையின் பேர்ல நான் ஸ்காலர்ஷிப் எல்லா ஆண்டும் நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு எனக்கு 12 ஆண்டாக கரெக்டா அங்கிருந்து கூப்பிடுவாங்க, அண்ணா நீங்க கொடுக்கணும், அந்த பெண்ணை வந்திருக்காங்க. ஸோ இது காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். வேலையை விட்டாச்சு, இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சு, ஊர் மாறியாச்சு, மாநிலம் வேற இடத்துல இருக்கும், அது நம்ம வேலைக்கு போன ஒரு இடம். இது எனக்கு எப்பவுமே அந்த ஒரு வருஷம், அந்த ஒரு வாரம் எனக்கு ரொம்ப ஒரு நிகழ்வு. நம்ம பழைய விஷயங்கள், அவங்க அம்மாட்ட இப்பவும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசுவேன். அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு பக்கத்தில் யாராச்சும் அனுப்பி கேட்பேன். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இன்னுமே இதே மாதிரி இருக்கா, இல்லை இடையில மக்கள் மறந்துட்டாங்களா, அது இல்லையா அப்படி. ஆனால் நிச்சயமாக நீங்க நிறைய செய்றீங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இன்னும் நாம் எல்லாம் செய்ய வேண்டும். சமுதாயத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. பணம் இருந்துதான் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. குணம் இருந்தாலும் கூட குணத்தை கொடுத்தாலே அது பணத்தை விட பெருசுதான்.